ராமர் கோவிலுக்காக 72 ஏக்கர் நிலம் இருக்கும்போது வெறும் 2.7 ஏக்கரில் மட்டும் கோவில் அமைக்கப்பட்டது ஏன்? 72 ஏக்கரில் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன? என்னென்ன திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன? கோவிலுக்கு சொந்தமான நிலம் அல்லாமல் வெவ்வேறு திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்பட்டுள்ளன? சுருக்கமாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோவில் ஒட்டுமொத்த காலி இடத்தில் கட்டுமான பணி நடக்கவில்லை. இந்த 72 ஏக்கரில் தென்மேற்கு திசையில் கடவுள் ராமர் பிறந்ததாக கூறப்படுகிறது. அங்கு கோவில் கட்டப்படுகிறது என விஸ்வ இந்து பரிஷத்தின் இணை செயலாளர் கோடீஸ்வர சர்மா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 70 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வளாகத்தில் 70% பசுமை இடங்களாக அமைக்கப்படும் என்றும் 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஒரு பிரத்யேக மின் விநியோக பாதை ஆகியவற்றை கொண்டிருக்கும் மின்சார தேவைக்கான பகுதியையும் பார்வையாளர்கள், குறிப்பாக முதியவர்கள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளவர்களுக்கு இடமளிப்பதற்காக அந்த பகுதியில் பெரும் கட்டுமான திட்டங்களுக்கும் முடிவு செய்து செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த அறக்கட்டளை நிர்வாகம். இது தொடர்பாக ராமர் கோவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் வெளியிட்டிருக்கும் தகவலில் 70 ஏக்கர் நிலத்தில் 70% நிலத்தை பசுமையான இடங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நிலத்தடி நீர் தேக்கத்தில் இருந்து தண்ணீரை அணுகக்கூடிய தீயணைப்பு படையின் நிலையம், வளாகத்தின் நுழைவு வாயிலில் ஒரு லிப்ட் மற்றும் 2 சாய்வுகளுடன் கூடிய இடம், அயோத்தியில் குபேர் திலாவில் ஜடாயுவின் சிலை நிறுவப்பட்டதையும் சம்பத் ராய் குறிப்பிட்டிருக்கிறார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக அயோத்தியில் உள்ள 108 நீர் குளங்களை சீரமைத்திருக்கிறார்கள். மேலும் என்னென்ன திட்டங்கள் அயோத்தியில் சிறப்பம்சங்களாக இருக்கின்றன? லக்னோவின் சாத்கஞ்சியில் இருந்து லதா மங்கேஷ்கர் சவுக் வரைக்குமான 13 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை மட்டும் 845 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராம பாதையில் ராம் புராதன நடைபயணம் என்ற பெயரில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னர் ஒரு சாதாரண கிராமமாக இருந்த அயோத்தி நிலம் தற்போது புது பொலிவை அடைந்திருக்கிறது. பெரிய நகரமயமாக்கல் திட்டம் நடந்திருக்கிறது என்றே கூறலாம். வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருபவர்களுக்கு வசதியாக புதிய விமான நிலையமும் ரயில் நிலையமும் கட்டப்பட்டிருக்கிறது. ராமர் கோவில் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் 251 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரட்டை ரயில் பாதையுடன் கூடிய ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது. அதிகப்படியான மக்கள் காத்திருந்து தங்களது பயணங்களை மேற்கொள்வதற்காக விசாலமான இடவசதியுடன் அந்த ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பழைய அயோத்தி ரயில் நிலையத்தில் 26 ரயில்கள் வந்து செல்வதற்கான வசதியும் ஒரு நாளில் 10,000 பயணிகளை கையாளும் திறன் இருந்தது. ஆனால் தற்போது 50 ரயில்கள் வந்து செல்வதற்கான வசதியும் ஒரே நாளில் 50,000 பயணிகளை கையாளக்கூடிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதா. அதே போன்று 1426 கோடி ரூபாய் செலவில் 821 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச விமான நிலையமும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி என்றும் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த விமான நிலையத்திற்கு அருகிலேயே 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 ஏக்கரில் ஏரோ சிட்டி என்று ஒரு நகரத்தையே உருவாக்குகிறார்கள். இதில் உணவகங்கள், மருத்துவமனைகள், திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் போன்றவை அமைக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. அயோத்தி வளர்ச்சி பணிகள் ஆணையம் என்ற குழு ஒன்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு அந்த குழுதான் இத்தனை பணிகளையும் மேற்கொள்கிறதாம். அயோத்தி கோயிலை நோக்கி செல்லும் சாலைகளுக்கு ராமபாதை, தர்ம பாதை, ராம ஜென்ம பூமி பாதை, பக்தி பாதை என பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள். நகரத்துக்குள்ளேயே 7 ஸ்டார் ஹோட்டல்கள் தொடங்கி சிறிய உணவகங்கள் வரைக்கும் என மொத்தமாக 35 ஹோட்டல்கள் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு ஹோட்டல்கள் கட்டப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. மேலும் லக்னோ கோரக்பூர் தேசிய நெடுஞ்சாலையின் இரு பக்கமும் பசுமை வழி நகரம் என்ற பெயரில் அந்த புதிய நகரத்தையே உருவாக்கி விட்டார்கள். அபார்ட்மெண்ட்டுகள், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் என 3000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் அந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா. மேலும் 4 இடங்களில் 700 கார் நிறுத்தும் வகையில் 155 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்க்கிங் வசதிகளும் வளாகங்களும் கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.